அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மை பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லா ரொம்ப ரொம்ப சிறந்த நாள், துவா அங்கீகரிக்கக்கூடிய நாளில் நாம் இருக்கும் பொழுது நாம் நிறைய நிறைய நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த நாளில் நாம் அல்லாஹ்விடம் நிறைய கையேந்தி நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே நிறைவேற நம்ம என்னென்ன அமல்கள்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி நம்ம அனைத்தையும் செஞ்சு நம்மளுடைய துவாக்கள் நீண்ட நாளாக நம்ம இருக்கிற தேவைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ்விடம் நிறைவேற்றிக்க ரொம்ப ரொம்ப சிறந்த நாளாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த ஒரு அமலை நீங்கள் மகரிபில் ஸ்டார்ட் பண்ணுங்க. வியாழக்கிழமை மகரிபில் ஆரம்பித்து வெள்ளியுடைய மகரிப் வரைக்கும் தொடர்ந்து இந்த அமலை செஞ்சு பாருங்க. பெரிய தேவையாக இருந்தால் இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த ஒரு சூறாவை நீங்கள் 100 முறை ஓதுங்க. வியாழன் மகரிபில் ஆரம்பித்து அடுத்து வெள்ளி மகரிப் வரைக்கும் 100 முறை ஓதுங்க. கண்கூடான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே வாரத்தில் இல்லை ஒரே அந்த தொழுகைக்கு முடித்த நேரத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த நேர தொழுகைக்கு காத்திருக்கிற அந்த கேப்லேயே உங்களுடைய துவா நிறைவேறி இருக்கும். சிலருக்கு பெரிய தேவையாக இருக்குது, அதுக்காக நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா அந்த வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்கும். பெரிய பெரிய காரியத்துக்காக நீங்கள் நியத்தை வச்சு செய்கிறதா இருந்தால் தாராளமாக இந்த அமல் உங்களுக்கு கை கொடுக்கும். சின்ன விஷயமா இருந்தால் கூட இது உங்களை ஒரு நாளும் கைவிடாது. உங்களுடைய எல்லா வகையான துவாக்களுக்கும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு சூறா உதவியாக இருக்கும். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு நேரடியாக பெற்றுத்தரக்கூடிய பவர்ஃபுல்லான சூறா. இந்த சூறாவை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இது பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா நானும் இதை பல முறை இந்த சூறாவை ஒரு அர்ஜென்ட்டான ஒரு தேவை இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இந்த விஷயம் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை உடனடியாக உங்களுக்கு ஒரு பண தேவையில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை மற்ற ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு காரியம் நடக்கணும், அந்த மாதிரி என்ன ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சரி இந்த ஒரு சூறா உங்களுக்கு கை கொடுக்கும். பல முறை இதை நான் ஓதிய நிமிடத்திலே பலன் கொடுத்த ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னா அது எனக்கு ஒரு 5 நாளில் எனக்கு நடந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு உடனுக்குடனே அந்த ஒரே நாள்லேயே நமக்கு நடக்கும். பலரும் இதை ஓதி பலன் கண்ட ஒரு அமல் தான். என்னுடைய குடும்பத்திலேயும் நிறைய பேர் இதை வளமையாகவே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இதை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வளமையாகவே ஓதுறாங்க. அவங்களோட தேவைகள் எல்லாமே ஓதுன கொஞ்ச நாள்லேயே நடக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த அமலை செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் பெரிய தேவைக்காக ஓதுறதா இருந்தாலும் சரி தாராளமாக ஓதுங்க. ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுத்த ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். பலருடைய விதியவே மாற்றின ஒரு சூறா. என்ன ஒரு விஷயம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னா ஐவேளை தொழுகை நம்ம கடைபிடிச்சிடணும். ஐவேளை தொழுகை நம்ம தவற விடாமல் தொழுதுகிட்டே இந்த அமல்களை நம்ம செய்யும் பொழுது விரைவாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு விரைவாக கிடைச்சிரும். ஏன்னா அல்லாஹுவை நாம கட்டளையிடப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு, அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்க சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் முக்கியமானது தொழுகை. அந்த தொழுகையை நாம ஐவேளை தொழுகையை தவற விடாம தொழுதுகிட்டே வந்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த சூறா ஒரு நாளுமே கைவிடாத சூறா அப்படின்னு தான் சொல்லணும். இதை எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா உங்களுக்கு உடனே செகண்ட்ல கிடைச்சிரும். இந்த சூறாவுடைய அர்த்தமே உதவி தான். அல்லாஹுடைய உதவியை உங்களுக்கு டைரக்டா கொடுத்துரும். யாரிடமும் நம்ம கையேந்திர நிலை அப்படிங்கிறது என்னைக்குமே இருக்காது. அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு விரைவாகவே கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ். எப்படிப்பட்ட கவலையில நீங்க இருந்தாலும் சரி இந்த அமல் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இன்ஷா அல்லாஹ். அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா நஸ்ர். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சூறா. இது குர்ஆன்ல ரொம்ப சின்ன சூறாவா இருக்கு. இது எத்தனாவது சூறா அப்படின்னா 110வது சூறா. இதுல மொத்தம் 3 வசனங்கள் தான் இருக்கு. ஆனா அல்லாஹுடைய உதவியை உங்களுக்கு செகண்ட்ல கொடுத்துரும். இப்ப நீங்க மகரீப்ல ஓதுறீங்க அப்படின்னா அடுத்து இஷாலேயே உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். பெரிய தேவைக்காக நீங்க ஓதும் பொழுது அது ஒரு வாரத்துல உங்களுக்கு நடக்கிறத உங்களால கண்டிப்பா உணர முடியும். அந்த விஷயத்துக்கான முயற்சி அடித்தளம் கண்டிப்பா நடக்க ஸ்டார்ட் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட ஓதுங்க. இந்த சூறாவை நீங்க தொடர்ந்து வளமையா ஓதினாலும் உங்களுடைய விருப்பம். தஹஜ்ஜுடைய நேரத்திலையும் நான் இதை ஓதியிருக்கேன். தஹஜ்ஜுடைய நேரத்துல 100 முறை 300 முறை இந்த மாதிரி குறிப்பிட்ட எண்ணிக்கையை வச்சு நம்ம ஓதியிருக்கலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இதை 40 முறை அப்படின்னும் நம்ம ஓதலாம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 11 முறையாச்சும் நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நம்ம இதை ஓதலாம்.
11 முறை ஓத முடியலன்னா 3 முறையாச்சும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியே ஓதுங்க. இப்போ நான் சொல்ற அமல் எத்தனை எண்ணிக்கை அப்படின்னா, மஹரிப் டு இஷா, அடுத்து ஃபஜர், லொஹர், அசர், மஹரிப். இந்த வியாழன் ஆரம்பிச்சு வெள்ளியில நீங்க முடிக்கிறீங்க. 100 முறை 100 முறைன்னு ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதுங்க. எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி, அந்த தேவை உங்களுக்கு நடக்க ஸ்டார்ட் ஆயிரும். அந்த தேவை உங்களுக்கு நிறைவேறிடும். உங்களுடைய துவா கபுலாகும். கண்கூடான பலன் கண்ட ஒரு அமல். 100% இது உங்களுக்கு கை கூடும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 1% கூட இது உங்களை இழக்க விடாது. உங்களுடைய உதவியை அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கண் முன்னே கொடுக்கறக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சூறா. சூரா நஸ்ருடைய அர்த்தமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நபியே, உமக்கு அல்லாஹுடைய உதவி மற்றும் மக்காவின் வெற்றி வரும்போது இன்னும் மனிதர்களே அல்லாஹுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக பிரவேசிப்பவர்களாக நீ காணோரும் போது, அப்போது அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இரட்சகனை புகழ்ந்து கொண்டு துதி செய்வீராக. மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக. நிச்சயமாக அவன் தௌபா பாவ மன்னிப்பு கோருவர்களை மிகவும் ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான். இதனோட அர்த்தத்திலே பார்த்தீங்களா, அல்லாஹுடைய உதவி அந்த வாசல் நமக்கு திறக்கும் பொழுது நம்ம மகிழ்ச்சி அல்லாஹ்விடம் துதி செஞ்சு அவனிடம் வணங்கி அவனுக்கு சஜிதா செஞ்சு நம்ம அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஒரு வசனம் இது. இதை நீங்கள் இன்ஷா அல்லா பெரிய தேவைக்காக ஓதுறதா இருந்தால் இந்த ஒரு வாரம் ஓதுங்க. இல்லை சின்ன சின்ன தேவைக்காக ஓதுறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட நாட்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது 100% இல்லை, 200% வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இதனுடைய பெனிஃபிட் அந்த அளவுக்கு பலருக்கும் இது ஓதி பலன் கொடுத்த ஒரு அமல், கண்முன்னே தெரிஞ்ச ஒரு அமல் தான். என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, பிறருடைய வாழ்க்கையை நான் பார்க்க இதை ஓதுறவங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி நல்ல பலன் இது கிடைக்கிது. இது நான் ஓதின உடனே எனக்கு நான் எந்த விஷயத்துக்காக ஓதுனோ அந்த விஷயம் எனக்கு நடந்துருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம பார்த்துருக்கேன். அதனால் இன்ஷா அல்லா நீங்களும் இதை ஓதுங்க. அதுவும் இந்த துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய இந்த நேரங்களில் நீங்கள் இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய துவாக்கள் எல்லாமே நிறைவேறும் இன்ஷா அல்லா. அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு ஐவேளை தொழுகை தவற விடாமல் ஓதிட்டே வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு விரைவாகவே கிடைக்கும் இன்ஷா அல்லா. ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.